வீடியோ பார்த்துட்டு வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பெட் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஒருவரை ஒருவர் காதலிக்கும் போது அவர்கள் தூரத்தில் இருந்தால் அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவர்கள் மனதில் அடிக்கடி தோண்டி கொண்டுதான் இருக்கும். இது எல்லோருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய விஷயம், அவங்க லாங்கில் இருக்கனால தான் எனக்கு அவங்கள பற்றின அதிகமாக தாட் வருது அப்படின்ற மாதிரியும், அண்ட் அவங்கள நான் லவ் பண்ணுறேனான்ற கேள்வியும் நிறைய பேருக்கு தான் இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா தூரமாக வந்து ஒருத்தவங்க நான் விரும்புகிறேன், அவங்க என்ன லவ் பண்ணுறாங்கனாலே தெரியல அப்படின்ற கேள்வி நிறைய நபர்கள் இருக்குது. உங்களுடைய ஆசையில் தூரத்துலேருந்து நீங்கள் ஒருத்தவங்களுக்கு விரும்புகிறீங்க அப்படின்ற போது உங்களுக்கும் அவங்களுக்கும் கண்டிப்பாக உங்களை பார்க்கணும், உங்கள் கூட இருக்கணும் அப்படின்ற ஆசை கண்டிப்பாக அதிகளவில் இருக்கும். அவங்களும் சொல்லுவாங்க, நீங்களும் சொல்வீங்க. அப்படிப்பட்ட விஷயம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு உங்கள் மேலே அதிகமான அன்பு இருக்குன்னு தான் அர்த்தம். அது எந்த ஒரு மாற்றத்தும் இல்லை. ஒருவர் மேல் வைத்த ஒருவருடைய காதல் எப்போது பொய்யாக மாறும் என்றால் அவர்கள் மேல் வைத்த நம்பிக்கை உடையும் போதுதான். ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா அந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக நல்லதாக இருக்காது. ரிலேஷன்ஷிப்பில் நம்பிக்கை நிச்சயமாக இருக்கணும். அப்படி இல்லாமல் போச்சுன்னா அது இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று தான். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் எப்போ உண்மையான காதல் இருந்தாலும் அது எப்போ பொய்யா மாறும்னா அந்த நம்பிக்கை உடையும் போது தான். நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் லைஃப்பில் உங்களை நம்புகிற, நீங்கள் விரும்புகிற ஒரு நபருக்கு உண்மையாக இருக்க பாருங்கள். அவங்க நல்லபடியாக இருக்கணும்னு நினைக்க பாருங்கள். ஒருவருக்கு மனதில் எப்போதும் உண்மையான காதல் வரும் என்றால் ஒரு நபருடைய அவருடைய வாழ்க்கையில் ஒளிவு மறைவில் இல்லாமல் இருக்க என்ற போது வரும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு ஆண் அல்லது ஒரு பெண், அவங்களுக்கு எப்போ உங்கள் மேலே ஒரு உண்மையான காதல் வரும்ன்ற கேள்வி இருக்கும். நீங்களும் சரி அவங்களும் சரி எப்போ ஒளிவு முறை இல்லாமல் நீங்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீங்க, இல்லை வாழ நினைக்கிறீங்க, இல்லை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களோ அப்போது தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உண்மையான அன்புன்றது வரும். ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு உண்மையான அன்பு கிடைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விரும்புவர்கிட்ட ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்க பாருங்கள். அப்படி ஒளிவு மறைவு இல்லாமல் இருந்தீங்கனாலே சரி, நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உண்மையான காதல் உங்களுக்கு கிடைக்கும். இருக்கக்கூடிய ஒரு சில பெண்கள் ஆண்களை உண்மையாக விரும்பி இருந்தாலும் அந்த ஆண்களுடன் வாழ முடியாத நிலைமை தள்ளப்படுகிறார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ரிலேஷன்ஷிப்பில் எல்லாரும் உண்மையாக இல்லை அப்படின்ற மாதிரியும், சேர்ந்துட்ட ரிலேஷன்ஷிப் தான் உண்மையானது மாதிரியும் சொல்கிறாங்க. இங்கே நிறைய காதல்கள் சேரலைனாலும் அது தீராத காதலாக, சேராத காதல் இருக்க தான் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் இல்லை பெண் உங்களை உண்மையாக விரும்பியிருக்கலாம், ஆனால் அவங்க கூட சேராத நிலைமை பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு தள்ளப்பட்டிருக்கலாம். ஸோ அதுக்காக அவங்க பொய்யா இருந்திருக்காங்கன்னு அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே நிறைய பேர் லைஃப்பில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ உங்கள் லைஃப்லையும் இப்படிப்பட்ட விஷயம் நடந்திருக்கலாம். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் கூட சேரலை அப்படின்றதுக்காக அவங்களுடைய காதலை பொய்யின்னு மட்டும் என்னைக்கும் சொல்லாதீங்க. அது அவங்கள ரொம்ப அதிகளவில் காயப்படுத்தும். ஒரு நபரை ஒருவர் ஏமாற்றினால் நிச்சயம் அவர் பல மடங்கு ஒருவர் அவருடைய வாழ்க்கையில் அவரை ஏமாற்றுவதற்கு. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட ஏமாறுறீங்க அப்படின்னா உங்களை எப்படி ஏமாத்தினாங்களோ அதை விட பல மடங்கா அவங்கள ஏமாத்துறதுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒருத்தங்க வருவாங்க. இதுதான் கருமான்ற ஒரு விஷயம். இது எல்லாரோட லைஃப்லையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு என்ன வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதடா, பை பாய்.